தென்காசி மாவட்டம் வாசுதேவநல்லூர் சட்டமன்ற தொகுதி திமுக வேட்பாளர் ராஜா தொகுதி முழுவதும் தீவிர பிரச்சாரத்தில் ஈடுபட்டு வருகிறார். நகரம் பகுதியில் வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்ட அவருக்கு ஜேசிபி எந்திரத்துடன் சுமார் 1 டன் எடையுள்ள ரோஜா மலர் மாலையை அப்பகுதி மக்களும் தொண்டர்களும் அணிவித்து உற்சாக வரவேற்பு அளித்தனர். தொடர்ந்து ஈச்சம், பொட்டல்புத்தூர், துரைசாமிபுரம், மேட்டுப்பச்சேரி, ஆண்டார்குளம், சங்கனாபேரி, அரியூர் உள்ளிட்ட 20க்கும் மேற்பட்ட கிராம மக்களிடம் நேரடியாக சென்று உதயசூரியன் சின்னத்திற்கு வாக்கு சேகரித்தார். ஏராளமான கூட்டணி கட்சியின் நிர்வாகிகள், தொண்டர்கள், பொதுமக்கள் உற்சாகமாக வரவேற்பு கொடுத்தனர். கடலூர் மாவட்டம் நெய்வேலி தொகுதி திமுக வேட்பாளர் சபா ராஜேந்திரன் தொகுதிக்கு உட்பட்ட பெருமாத்தூர், இந்திரா நகர், பொன்னங்குப்பம், ரெயின்போ நகர், தில்லை நகர், பெரியார் நகர், சக்தி நகர் உள்ளிட்ட பகுதிகளில் தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். வீடு வீடாக சென்று பொதுமக்களை சந்தித்து உதயசூரியன் சின்னத்திற்கு ஆதரவு திரட்டிய வேட்பாளர் சபா ராஜேந்திரனுக்கு பொதுமக்கள் உற்சாக வரவேற்பு அளித்தனர். கடலூர் சட்டமன்ற தொகுதியில் காங்கிரஸ் கட்சி வேட்பாளராக போட்டியிடும் வழக்கறிஞர் சந்திரசேகர் பல்வேறு பகுதிகளில் தீவிர பிரச்சாரம் மேற்கொண்டார். செம்மண்டலம் ஆஞ்சநேயர் கோயில் அருகே இருந்து புறப்பட்ட பிரச்சார பேரணி வார்டு வார்டாக பயணித்தது. பிரச்சாரத்தின் போது கடலூர் சட்டமன்ற உறுப்பினர் கோ ஐயப்பன், திமுக மாநகர செயலாளர் ராஜா, தேர்தல் பணிக்குழு செயலாளர் இளப்புகழேந்தி உள்ளிட்டோரும் வாக்கு சேகரித்தனர். விருகம்பாக்கம் தொகுதி திமுக வேட்பாளர் பிரபாகர் ராஜா தொகுதிக்குட்பட்ட எம்ஜிஆர் நகர், அஜந்தா உள்ளிட்ட பகுதிகளில் வாக்கு சேகரித்தார். வட்ட செயலாளர் கதிரேசன் தலைமையில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் வேட்பாளருக்கு பொதுமக்கள் மலர் தூவி ஆரத்தி எடுத்து பிரம்மாண்ட வரவேற்பு அளித்தனர். பரப்புரையில் திமுக ஆட்சியின் 5 ஆண்டு கால சாதனைகள், 2026 திமுக தேர்தல் அறிக்கையின் சிறப்பம்சங்கள் குறித்து எடுத்துக் கூறி வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். பிரச்சாரத்தின் போது தலைமை செயற்குழு உறுப்பினர் தனசேகரன், மாவட்ட துணை செயலாளர் வாசுகி பாண்டியன், தலைமை பொதுக்குழு உறுப்பினர்கள் தங்கராஜ், முருகேசன், துரைராஜ், பகுதிச் செயலாளர் கண்ணன் உள்ளிட்ட நிர்வாகிகள் கலந்து கொண்டனர். கடலூர் மாவட்டம் புவனகிரி சட்டமன்ற தொகுதி திமுக வேட்பாளர் துரை கி சரவணன் பல்வேறு கிராமங்களில் பிரச்சாரம் செய்து வாக்கு சேகரித்தார். கீரப்பாளையம் மத்திய ஒன்றியத்திற்கு உட்பட்ட கண்ணங்குடி கிராமத்தில் பிரச்சாரத்தை துவக்கிய அவருக்கு கிராம மக்கள் மேலதாளங்கள் முழங்க வரவேற்பளித்து ஆரத்தி எடுத்தனர். பின்னர் திறந்த ஜீப்பில் ஊர்வலமாக சென்று வாக்கு சேகரித்தார். அப்போது பட்டாசு வெடித்தும் ஆளுயர மாலை அணிவித்தும் வேட்பாளர் சரவணனை கிராம மக்கள் வரவேற்றனர். இதனைத் தொடர்ந்து கண்ணங்குடி கிராமத்தில் பிரச்சார வாகனம் செல்ல முடியாத பகுதிக்கு பைக்கில் சென்ற சரவணன் தீவிரமாக வாக்கு சேகரித்தார். விழுப்புரம் மாவட்டம் செஞ்சி ஒன்றியத்தில் திமுக வேட்பாளர் செஞ்சி மஸ்தான் எம்எல்ஏ வீடு வீடாக சென்று முதலமைச்சரின் திட்டங்களை எடுத்துக் கூறி உதயசூரியன் சின்னத்திற்கு வாக்கு சேகரித்தார். பொன்னங்குப்பம், துத்திப்பட்டு, புலிப்பட்டு ஆகிய கிராமங்களில் செஞ்சி தொகுதி திமுக வேட்பாளர் செஞ்சி மஸ்தான் எம்எல்ஏ வீடு வீடாக சென்று முதலமைச்சரின் சாதனை திட்டங்களை எடுத்துக் கூறி பிரச்சாரம் செய்தார். பிரச்சாரத்திற்கு வந்த செஞ்சி மஸ்தான் எம்எல்ஏவுக்கு பெண்கள் ஆரத்தி எடுத்து உற்சாக வரவேற்பு அளித்தனர். சென்னை ஆர்கே நகர், வஉசி நகரில் மதச்சார்பற்ற முற்போக்கு கூட்டணி திமுக வேட்பாளர் ஜே எபினேசர் தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். அப்போது அப்பகுதி மக்கள் வேட்பாளருக்கு மலர்கள் தூவி ஆரத்தி எடுத்து பட்டாசு வெடித்து உற்சாக வரவேற்பு அளித்தனர். இதில் அப்பகுதி செயலாளர் லட்சுமணன், வட்ட செயலாளர் நாகராஜ், மாமன்ற உறுப்பினர் குமாரி நாகராஜ் உட்பட மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணி நிர்வாகிகள் மற்றும் திமுக தொண்டர்கள் ஏராளமானோர் கலந்து கொண்டனர். சேலம் மாவட்டம் சங்ககிரி திமுக வேட்பாளர் மணிகண்டன் சங்ககிரியில் உள்ள பள்ளிவாசல் முன்பு இஸ்லாமியர்களிடம் உதயசூரியன் சின்னத்திற்கு வாக்கு கேட்டு தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். மலைக்கோட்டை அடிவாரத்தில் உள்ள ஜாமியா பள்ளிவாசல் மற்றும் மொஹல்லா பள்ளிவாசல் ஆகிய பள்ளிவாசல்களில் தொழுகை முடித்து வெளியே வந்த இஸ்லாமியர்களிடம் திமுக அரசின் சாதனைகளை எடுத்துக் கூறி உதயசூரியன் சின்னத்திற்கு வாக்கு சேகரித்தார். மாவட்ட திமுக துணை செயலாளர் சுந்தரம், சங்ககிரி சட்டமன்ற தொகுதி திமுக தேர்தல் பொறுப்பாளர் செந்தில்குமார், நகர திமுக செயலாளர் முருகன், LIC சுப்பிரமணியம் உள்ளிட்ட திமுக நிர்வாகிகள் மற்றும் கூட்டணி கட்சியினர் கலந்து கொண்டனர். உடுமலைப்பேட்டை சட்டமன்ற தொகுதி மதச்சார்பற்ற முற்போக்கு கூட்டணியின் திமுக வேட்பாளர் ஈரா ஜெயராமகிருஷ்ணன், தெற்கு மாவட்ட பொறுப்பாளர் பொள்ளாச்சி நாடாளுமன்ற உறுப்பினர் கே ஈஸ்வரசாமி தலைமையில் தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். உடுமலை வடக்கு ஒன்றியம், பெரியகோட்டை, சின்னவீரம்பட்டி, குறுஞ்சேரி ஆகிய ஊராட்சிகளில் திமுக அரசின் 5 ஆண்டு கால சாதனை திட்டங்களை விளக்கி உதயசூரியன் சின்னத்திற்கு அவர் ஆதரவு திரட்டினார். திராவிட மாடல் 2.0 ஆட்சியில் பொதுமக்களின் கோரிக்கைகள் முழுமையாக நிறைவேற்றப்படும் என்றும் அவர் உறுதியளித்தார்.
கரூர் மாவட்டம் கிருஷ்ணராயபுரம் சட்டமன்ற தொகுதி திமுக வேட்பாளர் சி.கே. ராஜா கிருஷ்ணராயபுரம் சட்டமன்ற தொகுதி கடவூர் ஒன்றியத்திற்குட்பட்ட காளையப்பட்டி, வரவனை மேலப்பகுதி, கீழப்பகுதி ஆகிய ஊராட்சிகளில் தேர்தல் பரப்புரை மேற்கொண்டார். அப்போது இருசக்கர வாகனத்தில் கிராமமாக சென்ற சி.கே. ராஜா பொதுமக்களிடையே ஆதரவு திரட்டினார். அப்போது திமுக அரசின் கடந்த 5 ஆண்டு கால சாதனைகளை பொதுமக்களிடையே எடுத்துக் கூறி வாக்கு சேகரித்தார். நீலகிரி மாவட்டம் குன்னூர் சட்டமன்ற தொகுதி திமுக வேட்பாளர் கே.எம். ராஜு உதயசூரியன் சின்னத்திற்கு கரிமா, வள்ளுவர் நகர், பர்லியார் போன்ற பகுதிகளில் தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். தொடர்ந்து பள்ளத்தோட்டம் பகுதிக்கு சென்ற அவருக்கு பொதுமக்கள் பட்டாசு வெடித்தும் மாலை அணிவித்தும் உற்சாக வரவேற்பு அளித்தனர். அப்போது கடந்த 5 ஆண்டு கால திமுக அரசின் சாதனைகளை எடுத்துரைத்த அவர் திராவிட மாடல் 2.0 ஆட்சியில் செயல்படுத்த உள்ள திட்டங்கள் குறித்தும் பட்டியலிட்டு ஆதரவு திரட்டினார்.